Hi friends, Assalamualaikum. Welcome to Sarmida Kitchen. Sunday special என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துருக்கு. மட்டனை ஃபர்ஸ்ட் நான் மஞ்சள் தூள் இஞ்சி புளி பேஸ்ட் கொஞ்சமா உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூடயே பார்த்தீங்கன்னா இங்க பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் நெய் ஊத்தி பட்டை ஏலக்காய் கிராம்பு லைட்டா சீரகம் போட்டு அது கூட வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம் போட்டு நறுக்கி தாளிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கி வருது. அது கூடயே ஃபர்ஸ்ட் இஞ்சி பூடி பேஸ்ட் சேர்த்துக்குறோம். ஆல்ரெடி கறிக்கும் கொஞ்சமா போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. அதனால 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா தயிர் தான் எடுத்துருக்கோம். சின்ன பாக்கெட் எடுத்துருக்கிறேன். அதில் 2 பாக்கெட் எடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட்டை ஊற்றிக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா நான் ஈகிள் பிரியாணி மசாலா தான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 பாக்கெட் தான் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கிடுவோம். அது கூட உப்பும் சேர்த்துக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. தக்காளி நல்லா வேகணும்னு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கிடுவோம். தண்ணியோடய சேர்த்துக்கிடுவோம். மட்டனில் உள்ள தண்ணி மட்டும் போதும். நல்லா கொதி கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும். கறி ரொம்ப இதான கறின்னு. உங்களுக்கு அப்படி கறி ரொம்ப இதான கறி வேகாத கறினா நீங்கள் கூட மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. அது கூடயே நான் அரிசி 1 கிலோ எடுத்து அதோடைய கலர் பொடியும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். அதை நம்ம இந்த பிரியாணி இதோட சேர்த்துக்கிறோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா இங்கே கொழுப்பு முள்ளுலாம் எடுத்து பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கிடுவோம். தாளிச்சா வைக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தாளிச்சா வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதனால் லைட்டாக தான் எடுக்கிறேன். அரிசி சேர்த்துக்கிட்டாச்சு. அரிசி கூட தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி செம்பில் தான் நான் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு செம்பு ஊற்றிக்கிட்டேன். ஒரு செம்பு எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக இன்னொரு செம்பு ஊற்றிக்கிடுவோம். மொத்தம் 3 செம்பு எடுத்துக்கிட்டேன். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி இப்போ தான் கொதி வருது. அது கூட பார்த்தீங்கன்னா நான் 2 லெமன் தான் எடுத்தேன். அதை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கொதி வரவுமே லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிடுவோம். நான் புதினா மல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு. அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். புதினா மல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது கூட மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. அது கூடயே பழைய தோசைக்கல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை அடுப்புக்கு கீழே வச்சு அது மேலே சட்டியை தூக்கி வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காது. சோறும் நல்லா அழகாக வெந்துடும். அவிச்சாக்கு பருப்பு முள் கொழுப்பு எல்லாமே போட்டு அவிச்சு எடுத்தாச்சு. இது கூடயே பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை காய வச்சுட்டேன். சட்டி நல்லா காஞ்சதுமே தேங்காய் எண்ணெய் தான் எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா காயவும் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடயே நான் வெங்காயமும் போட்டுட்டேன். வெங்காயம் புதினா மல்லி நல்லா வதங்கவும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சூப்பராக குக் ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம். லைட்டாக சொதசுதன் இருக்குது. கொஞ்ச நேரம் கிடந்தாவே போதும். மட்டன்லாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா பிடிக்கவும் நல்லா தீஞ்சு குக் ஆகிடுச்சு. நல்லா அவ்வளோதான். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். வதங்கவுமே லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூட கறி மசாலா சேர்த்துக்கிடுவோம். கறி மசாலா அதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம்.
பீன்ஸில் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு அது கூடயே நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, மாங்காய், வாழைக்காய் எதுவுமே கிடைக்கல. அதனால் கிடைச்சத வச்சு செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு ஒன்றா தாளிச்சிடுவோம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கொழுப்பு, முள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு கடைசியாக தேங்காய் பால் தான், தலைப்பாலும் எடுத்துருக்கு, தண்ணிப்பாலும் எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து தண்ணிப்பாலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொதி வரட்டும். தாளிச்சாவும் நல்லா கொதி வந்துருச்சு. தயிர் வேகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். தாளிச்சா நல்லா வெந்துருச்சு. அது கூட லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பரான மட்டன் பிரியாணி அது கூட தாளிச்சாவும் அது கூட முட்டை அவியலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.